ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கை பிஎம்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. என்னென்னா, நம்ம ஒரு வீடோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங்கோ ஒரு எனி ப்ராப்பர்ட்டி நம்ம டெவலப் பண்ணுறப்போ நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டியோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சேஃப்டிக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து காம்பவுண்ட் வால். ஸோ அந்த காம்பவுண்ட் வால் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணும், எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும், அது என்ன மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற கண்டென்ட்குள்ளே போகும்போது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ காம்பவுண்ட் வாலில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து பிரிக் ஒர்க் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் சாலிட் பிளாக் வச்சு கட்டுவாங்க, சில பேர் கருங்கல் வச்சு கட்டுவாங்க. நிறைய மெத்தடாலஜி இருக்குது. பட் எது பண்ணாலும் நம்ம ஒரு காம்பவுண்ட் வால் டிசைன் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், எந்த பில்டிங்க்கு எவ்வளோ ஹைட் பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு அப்படின்னா மினிமம் ஒரு 5 to 6 ஃபீட்குள்ளே வச்சுக்கலாம். அது ஒரு நார்மலான ஹைட்டாக இருக்கும். இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங் போகிறப்போ மினிமம் வந்து நீங்கள் ஒரு 10 அடி to 12 அடி வைக்கணும். அப்போ தான் வந்து அது சேஃப்டியாக இருக்கும். அது மேலே வந்து பார்போயர் ஃபென்சிங் கூட பண்ணுவாங்க. அது ஒரு 2 ஃபீட் பண்ணுவாங்க. அது இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு தனியாக பண்ணுவாங்க. வீடுன்னு பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு 5 to 6 ஃபீட் இஸ் எனஃப். ஆனால் இதில் வந்து நீங்கள் காம்பவுண்ட் வால் டிசைன் அப்படின்னுக்குள்ளே போகும்போது சில இடத்துல வந்து களிமண் சாயில் இருக்கும், சில இடத்துல கெட்டி மண்ணாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப எக்கனாமிக்கல் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணி அதில் வந்து சிஆர் மேசன்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் பண்ணி டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்ச இண்டிவிஜுவல் காலம்ஸ் மாதிரி பண்ணி, லைக் ஒரு காலம் ஃபைல் ஃபவுண்டேஷன் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1 மீட்டர் மேக்ஸிமம் போனால் கூட போதும். 1 மீட்டர் டெப்த்தில் வந்து எவ்ரி 3 மீட்டர் இன்டர்வலில் ஃபைல் ஃபவுண்டேஷன் பண்ணி நாமினல் சைஸ் ஆஃப் காலம் ஒரு 9 inch 9 inch காலம் போட்டு இன்பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் சாலிட் பிளாக்னு கல் இருக்குது. ஸோ இந்த சாலிட் பிளாக் வந்து எல்லா பக்கமும் ஈஸியாக அவைலபிள் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காம்பவுண்ட் வால் இன்பிட்வீன் காலம் கேப்பில் வந்து இந்த சாலிட் பிளாக் மேசன்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். இந்த சாலிட் பிளாக்ல வந்து நிறைய சைஸ் இருக்குது. 6 inches இருக்குது, 8 inch இருக்குது, 10 inch இருக்குது. ஸோ நம்மளோட ரெக்கமெண்டுக்கு அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து அவுட் சைட் இன்சைட் வந்து பிளாஸ்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அந்த காஸ்ட் நம்ம சேவ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக பேக் பண்ணி க்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிங் காஸ்ட்டு மிச்சமாகும். ரெண்டாவது வந்து டைம் சேவ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் வால் பிரிக் ஒர்க் பண்ணி அதை பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்யூரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி இந்த செலவெல்லாம் மிச்சம் இந்த சாலிட் பிளாக் மேசன்ட்ரி பண்ணும்போது. ஸோ இதெல்லாமே கூட நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதை பண்ணலாம். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் பண்ணுறாங்க. அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வந்து ஒரு டெம்பரரி தான் இருக்க முடிய பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் போகிறது வந்து ஒரு பர்மனன்ட் பில்டிங்கில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சாலிட் பிளாக் வாலோ அல்லது வந்து ஒரு சிஆர் மேசன்ட்ரி வாலோ அந்த மாதிரி போயிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து மெத்தடாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த சிஆர் மேசன்ட்ரி போட்டு அதில் வந்து பண்ணுற ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து சாலிட் பிளாக் மேசன்ட்ரி. மூணாவது வந்து பிரிக் ஒர்க் வச்சு பிளாஸ்டிங் பண்ணி பண்ணுறாங்க. சில பேர் எலிவேஷனில் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க, ஸ்டக்கோ பிளாஸ்டிங் பண்ணி பண்ணுறாங்க. சில பேர் வந்து க்ரூவ்ஸ் கட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. பட் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்கனாமிக்கல் டிசைன் வந்து இந்த சாலிட் பிளாக் மேசன்ட்ரி தான். ஸோ அதை வந்து என்னுடைய இதில் வந்து லிங்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போனாலும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த காம்பவுண்ட் வால் பண்ணுறப்போ நீங்கள் வந்து காலம் சைஸ் வந்து 9 inches by 9 inches போதும் இன்பிட்வீன் கேப்பில். ஆனால் 3 மீட்டர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கேப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வாலுடைய பார்ட்டிஷன் வால் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ண பின்னாடி மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு கிரேட் பீம் மாதிரி கொடுப்பாங்க. டாப்பில் வந்து காம்பவுண்ட் வால் முடியும் போது ஒரு கிரேட் பீம் கொடுத்தீங்கன்னா அந்த மேலே வந்து காம்பவுண்ட் வால் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். மேலே ஒரு கோப்பிங் பீம் சொல்லுவாங்க. அந்த ஸ்கோப்பிங் பீம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பாட்டமில் ஒரு கிரேட் பீம், அப்புறம் ஒரு கீழே ஒரு பிளந்து பீம், மொத்தம் ஒரு 2 பீம் அல்லது 3 பீம் கொடுத்தா போதும் நார்மலான ஒரு காம்பவுண்ட் வாலுக்கு. ஸோ இதுக்கு வந்து நார்மலான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் இந்த மாதிரிலாம் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் வால் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.